தாவீது ராஜா பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எப்போன்னா ஆடு மேய்க்கும் போதே தேவன் அபிஷேகம் பண்றாரு, நீ இன்னமே ராஜாவா, ஃபியூச்சர்ல ராஜாவா இருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுலதான் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆக்குறாரு இஸ்ரவேல்ல. ஆனா அவர் சில விஷயத்துல தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாரு, அறகுறையா செய்வார். இப்ப நம்ம எல்லாம் ஒரு நேரம் அம்மா அப்பா சொல்லும் போது பாதி செய்வோம் பாதி செய்ய மாட்டோம் இல்லையா, கிளீன் பண்ணும் போது. அந்த மாதிரி சவுல் அப்படிதான் இருந்தாரு, அறகுறையா தான் கீழ்ப்படிவாரு. தேவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால அவர் என்ன செய்வாரு, நம்ம வேற ஒருத்தர் நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் ஒழுங்கா செய்யற மாதிரி யாருன்னு தேடி பார்த்தா ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு தாவீது. அவர் அதுலயும் உண்மையா இருக்கிறாரு, நல்லா உண்மையா கவனிச்சுக்கிறாரு. ஆடுக்கு எதுவும் ஏதாவது ஒரு மிருகம் வந்தாலும் காப்பாத்துறதுல, நல்ல விதமா கண்ணு முழிச்சு கவனிக்கிறதுல எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறாரு. அதுவும் முக்கியமா துதிச்சு தேவனை புகழ்ந்து பாடி எல்லாமே செய்யறாரு. தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தேவனை நேசிக்கிறாரு இல்லையா. அப்ப ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் எங்க வைக்கணும்னு நினைக்கிறார், ராஜாவா